ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 20, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்ஸில் அளவீட்டுகள் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் அது முடிச்சிருக்கோம். அடுத்து கெமிஸ்ட்ரியில் பருப்பொருட்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இன்னும் ஒரு பார்ட்டு தான் இருக்குது, அது முடிச்சிட்டோம்னா பருப்பொருள் முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 யூனிட் முடிச்சிருக்கோம், 2 யூனிட் முடிச்சிருக்கோம். தமிழ் வந்து 6th தமிழ் வந்து 7 யூனிட் முடிச்சிருக்கோம், 2 யூனிட் தான். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா 6th தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதை தாண்டி வந்து பெருசாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு தமிழை டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து நம்ம நடத்துகிறதே போதுமானது. டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக டீப்பாக தான் பார்க்குறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை, சரிங்களா? டெய்லியும் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ தான் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தின் பார்த்திங்கன்னா ஒரே கட்டமாக தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து 69.46% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதிகபட்சமாக எங்கே அப்படின்னா தருமபுரி தொகுதியில், ஓகேங்களா? குறைந்தபட்சமாக எங்கன்னா மத்திய சென்னையில், ஓகேங்களா? இந்த டேபிள் வந்து அதிகம் எது குறைவதுன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான். புதுச்சேரியில் வந்து 78%. புதுச்சேரியில் வந்து ஒரே ஒரு மக்களவை தொகுதி இருக்குது, அதில் 78% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அடுத்து, இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, சரிங்களா? இந்திய கடற்படையின் தற்போதைய தலைமை தளபதியான ஆர் ஹரிகுமார் பதவிக்காலம் வந்து இந்த மாதத்தில் முடிவடையுது. இப்போ வந்து தினேஷ்குமார் திரிபாதி வந்து பதவியேற்க இருக்கிறாரு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் வினாஷ் போர்க்கப்பலில் வந்து கமாண்டர் உட்பட நிறைய பணிகளை வந்து இவர் செஞ்சுருக்கிறார், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி மையத்தில் வந்து மயங்கி விழுந்து 4 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, ஒரு பெண் 3 முதியவர்கள் உட்பட. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன காரணம், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறது தான் காரணம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில். உடலுடைய உச்ச வெப்பநிலை அதிகரிக்கிறது தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிலின் தாக்கம் காரணமாக அவங்க உயிரிழந்திருக்காங்க. அடுத்து, பெண் வாக்காளர்களுக்கு வந்து பிங்க் பூத், அதாவது சென்னையில் வந்து பெண் வாக்காளர்கள் முதியோர் வாக்களிக்கும் வழி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இளஞ்சிவப்பு வாக்குச்சாவடி, பிங்க் வாக்குச்சாவடி, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளிலும் பார்த்திங்கன்னா 3736 வாக்குச்சாவடிகளில் 944 இடங்களில் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. பிங்க் வாக்குச்சாவடி வந்து யாருக்கு வாக்களிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கரெக்டாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவெரம்பூர் வட்டத்துக்குட்பட்ட தேவராயநேரி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள நரிக்குறவர்கள் காலனியில் வசிக்கும் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அங்கேயே வந்து வாக்குப்பதிவு மையம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது வந்து இவர்கள் வந்து முதன்முறையாக வாக்களிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து, பொருளாதார கூட்டுறவுக்கு வளர்ச்சிக்குமான OECD நிறுவனத்தில் வந்து 37 ஜனநாயக நாடுகள் வந்து இணைஞ்சிருக்குது. அவை வந்து சர்வதேச வர்த்தகத்திலும் நிதி நிர்வாகத்திலும் விதிகளை ஏற்படுத்துகிற அமைப்பு, ஓகேங்களா? வர்த்தகம் சார்ந்த அமைப்பு அது. இதில் வந்து 2017 நரேந்திர மோடி அரசு வந்து இந்தியா மொரிஷியஸ் வந்து இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருக்கார், ஓகேங்களா? அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றது தான் இந்த ஃபுல்லாக கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை, 2 தான் முக்கியமானது. அடுத்து, அகிம்சை என்னும் அழியா பேரொளி, ஓகேங்களா? இது யாரை பற்றி அப்படின்னா சமண மதத்தை பற்றியது. துறவு எனப்படும் சமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது, ஓகேங்களா? சமண மதத்துக்கு ஜைன மதம், ஆருகத சமயம், அநேகாத்வாத இயக்கம் போன்ற பெயர்களும் வந்து பார்த்திங்கன்னா சமணத்துக்கு இருக்குது. முதல் முறையில் வகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிபகவன் விருஷப தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிபகவனுக்கு பின்னர் அவரை போன்று உலகில் மனிதர்களாய் பிறந்து வாழ்ந்த 23 சமணக்காரர்கள் வந்து இருந்தாங்க. அதில் வந்து 24வது சமணக்காரர் தான் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தங்காரர் மகாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? 24வது தீர்த்தக்காரர் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாவீரர், வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 599 வந்து அவர் பிறக்கிறார், ஓகேங்களா? எங்கே அப்படின்னா விதேகா நாட்டை ஆண்டு வந்த சித்தார்த்தர் அந்த மன்னருக்கு வந்து பிறக்கிறாரு. அவங்களுடைய தாயார் பேர் வந்து திரிசலா தேவி, ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பிறக்கும் போதே நல்ல ஞானத்தோட பிறந்ததாக சொல்லுவாங்க. அதனால் வந்து ஸ்ரீவர்த்தமானர் வீராசாமி என்னும் திருநாமங்களை சூட்டி வாழ்த்தி மகிழ்ந்தனர் அப்படின்னு சமண புராணங்கள் சொல்லுது. தேவர்களே இறங்கி வந்து இந்த பேரை சூட்டினதான் வந்து சமண புராணங்கள் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு தவநெறி பூண்ட மகாவீரர் வந்து கொல்லாமை, பொய்யாமை, கல்லுண்ணாமை, உண்ணாமை, பிறர்மனை விரும்பாமை, பகுந்துண்டு வாழ்தல், மிகுபொருள் விரும்பாமை, சான்றோரை இழாமை போன்ற அறநெறி கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஜீவனும் துன்பத்தை விரும்பாது என்ற உண்மையை வந்து உணர்ந்து உயிரை போல பிற உயிர்களையும் நேசித்து வாழவிடு அப்படின்ற தத்துவம் வந்து அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு வந்து அளப்பரிய அர்ப்பணிகள் புரிந்த 72 ஆண்டுகள் வாழ்ந்த மகாவீரர் வந்து பார்த்திங்கன்னா 527 பாவபுரியில் வந்து
வீடு பேர் அடைகிறார். ஓகேங்களா, அவருடைய இறப்பு வந்து வீடு பேர் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஓகேங்களா, பகவான் மகாவீரர் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் அவர்கள் நாளைக்கு வந்து மகாவீரர் ஜெயந்தி, அதனால் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நடத்தினது தான், நம்மளுடைய வீடியோவில் இருக்குது. சரிங்களா, ஹிஸ்ட்ரி வீடியோவில் வந்து சமணம் பௌத்தம் அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இதில் இருக்கிறது அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே 69.47 சொல்லிட்டு பார்த்தோம் எத்தனை சதவீத வாக்குப்பதிவு. இது வந்து தமிழகத்தில் தான். மக்களவைத் தேர்தலில் மொத்தம் முதல் கட்டமாக 102 தொகுதிகளில் நடந்திருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 39 தொகுதி. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 12, உத்தரப்பிரதேசில் 8ன்னு சொல்லிட்டு இப்படி பல மாநிலங்களில் முதல் கட்டமாக சில தொகுதிகளில் 102 தொகுதியில் நடந்திருக்கு. அதில் வந்து 62% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஓகேங்களா, சத்தீஸ்கரில் வந்து பஸ்தார் தொகுதியில் வந்து நக்சல் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட 56 கிராமங்கள் வந்து முதல் முறையாக வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதேபோல் அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பென், இந்த வார்த்தை நல்லா வச்சுக்கோங்க, அந்தமான் நிக்கோபாரில் சோம்பென் பழங்குடியினர்கள் வந்து 7 பேர் வந்து முதல் முறையாக வாக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மைதேகி சமூகத்தினருக்கும் சிறுபான்மையாக உள்ள குகி பழங்குடியினர் சமூகத்திற்கும் வந்து தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் பார்க்கறதுனால அந்த பேர் ரெப்பீட்டாக அவங்க ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஐநா வந்து பாலஸ்தீனத்துக்கு முழு உறுப்பினர் அந்தஸ்து வந்து வழங்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு. அதை அமெரிக்கா வந்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 193 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்குது. பாலஸ்தீனம் சேர்ந்துருந்தால் 194 இருக்கும், பாலஸ்தீனம் சேரவே இல்லை. சரிங்களா, மொத்தம் வந்து 15 அல்ஜீரியா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை வந்து 15 உறுப்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 12 நாடுகள் வாக்களித்தது. பிரிட்டனும் ஸ்வீடனும் வந்து வாக்கு தவிர்த்துருச்சு. இதில் 12 வந்து பார்த்திங்கன்னா 1 அமெரிக்கா. அந்த 12 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறது, தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வந்து ரத்து பண்ணிடுச்சு. ஓகேங்களா, தற்போது நிலையில் ஐநா பொதுச்சபையில் பார்வையாளராக மட்டுமே தான் பாலஸ்தீனம் இருக்குது. 2012 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எல்லா நடவடிக்கைகளையும் கலந்து கொள்ள முடியும், ஆனால் வாக்களிக்க முடியாது பாலஸ்தீனம். ஓகேங்களா, பார்வையாளர் நாடு வந்து வாக்களிக்க முடியாது, உறுப்பினர் நாடு மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பொருளாதாரம் உலகின் விடிவெள்ளியாக தொடர்ந்து சிறப்பாக உள்ளது. தேர்தல் ஆண்டில் நிதிநிலையை வந்து இந்தியா சிறப்பாக கையாண்டிருக்கிறது என்று சர்வதேச செலாவணி நிதியம் IMF வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இது குறித்து IMF ஆசிய பசிபிக் துறை இயக்குனர் வந்து கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து செர்லாக், நம்ம குழந்தை கொடுப்போம் இல்லையா செர்லாக், அது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சுவிட்சர்லாந்து குழந்தைகள் உணவுப் பொருள் கண்காணிப்பு அமைப்பு IPFAN அப்படின்ற NGO என்ற தன்னார்வ அமைப்பு வந்து இது தொடர்பான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் பயன்படுத்துகிற செர்லாக் உணவில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஈடுபொருள்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிலிப்பைன்ஸுக்கு வந்து பிரம்மோஸ் ஏவுகணை வந்து ஏற்றுமதி பண்ணுது. யார் அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா, தென்சீன கடற்பகுதியில் வந்து சீனா தனது ஆதிக்கத்தை அதிகரித்து வரும் சூழலில் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பிரதிபலிக்கும் விதமாக அந்நாட்டுக்கு முதல் தொகுப்பாக பிரம்மோஸ் ஏவுகணை வந்து இந்தியா வந்து வெள்ளிக்கிழமை அனுப்பி வச்சிருக்கு. இந்த நாட்டுன்னு பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. 3126 கோடி மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 2 பிரம்மோஸ் ஏவுகணைகள் வந்து அனுப்பி வச்சுருக்கோம். இன்னும் 3 வந்து அவங்களுக்கு நாம் தரணும். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி இதுவாகும். ஓகேங்களா, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து முதலமாக பிரம்மோஸ் ஏவுகணை வந்து யாருக்கு ஏற்றுமதி பண்ணிச்சு அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கு. ஓகேங்களா, பிரம்மோஸ் ஏவுகணை தனியார் நிறுவனம் என்ற இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனம் வந்து சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்படுது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற தனியார் நிறுவனமான இந்தியா ரஷ்யாவோட கூட்டு முயற்சியான இந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிட்ருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக அப்பாரட்ஸ் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் வந்து இறுதிச் சுற்றில் இந்தியாவின் தீபா காமாக்கர் வந்து 4ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 12வது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் வந்து வெற்றி பெற்று மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறுகிறார். இது வந்து பிரக்யானந்தா விதித் ஆகியோர் வந்து பந்தயத்திலிருந்து வெளியேறியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்பெயினில் நடைபெற்று வரும் பார்சிலோனா ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நார்வேயின் கேஸ்பர் ரூட் அரையிறுதிக்கு வந்து முன்னேறிக்கிறார். ஓகேங்களா, இன்னும் மேட்ச் முடியல. அடுத்து ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஸ்டாட்கார்ட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி வீராங்கனையில் ஒருவரான பெலாரஸின் அனினா சஃபலென்கா அவங்க வந்து காலிறுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கண்டு வெளியேறிட்டாங்க. அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் தகுதி போட்டியில் வந்து இந்திய மல்யுத்த வீரர்கள் வந்து எல்லாருமே வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த போட்டிக்கு கலந்து கொள்ள போகும்போது ஒரு 2-3 பேர் தான் விளாண்டாங்க, மீதி பேர் வந்து லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம முக்கியமானதான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இனிமேல் அடுத்தடுத்த நாளில் வந்து ஒரு கிளாஸாக பார்ப்போம். டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. மறக்காமல் பாருங்கள். பார்த்து நோட்ஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.